இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 24, புகழ். ஈதலுக்கு அடுத்து புகழ் என்ற அதிகாரத்தை அவர் வைத்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதில் முதல் குறள் 231, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் அல்ல உயிர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வறியவர்க்கு ஈதல் செய்து வாழ வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வேண்டும், அந்த புகழ் அல்லாது உயிருக்கு வேறொன்றும் ஊதியம் இல்லை என்கிறார். என்ன அற்புதமாக இதில் விளக்கியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது ஒரு மனிதன் பிறந்தவன், அதாவது பிறந்து அறநெறியில் வாழ்ந்து அவர்களுக்கு வறியவர்களுக்கு ஈதல் செய்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்முடைய இதற்கு சரியான உதாரணம் யார் என்றால், நம்முடைய மாமதுரையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல நியூ காலேஜ் ஹவுஸ் என்றால் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து எல்லாருக்கும் தெரியும். நான் 50 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் தெரியாது. ஆனால் காலேஜ் ஹவுஸ் தான் எல்லாருக்குமே, மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து காலேஜ் ஹவுஸ் தான் தெரியும். அத்தகைய நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய மணிமொழியனார் ஐயா அவர்கள் திருக்குறளை 1330 குறள்களையும் பயின்று திருக்குறள் மன்றமே உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக இருந்து உலக திருக்குறள் பேரவை இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. நான் 3 மாதத்திற்கு முன்பு ஒரு சங்க கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது அவர் ஏற்கனவே மணிமொழியனார் ஐயா அவர்கள் திருக்குறளை படித்துவிட்டு அதன்படியே வாழ்ந்தார். அதேபோல அவருடைய மகன் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் மணிமொழி அவர்கள் அப்படியே வாழ்ந்து வருகிறார்கள். அதை நான் நேரடியாகவே பார்த்தேனுங்க. சங்க கூட்டத்தில் என்ன செய்தார்னா, ஒரு 2 பெண்கள் திருக்குறளை பாடினார்கள். உடனே அவருடைய அப்பா யார் அம்மா யாருன்னு கேட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எழுந்திரிச்சு, நாங்கள் வறுமையிலே இருக்கிறவங்க, அப்படி இருந்துமே திருக்குறளை சொல்லிக் கொடுக்குறோம்ன்றனால சொல்லிக் கொடுத்தோம், படிச்சுட்ருக்காங்க நல்லா அப்படின்றது மாதிரி சொன்ன உடனே, வறுமை நிலை என்று சொன்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அசோக்ராஜ் அவர்கள் தான் அவருக்கு பொறுப்பாளர், அந்த அமைப்பாளர், அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பாளர். அவரிடம் இவர் தனியாக கூப்பிட்டு பேசினார். மாதிரி அந்த குழந்தைகள் இருவருக்கும் அடுத்த மாதத்தில் இருந்து நான் 3000 ரூபா கொடுத்து என்னுடைய குடும்ப நிதியிலிருந்து என்னுடைய 3000 ரூபாய் மாதம் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அவங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி மகனும் வாழ்ந்து வருகிறார், ஈகை செய்து வாழ்ந்து வருகிறார், புகழோடு வாழ்ந்து வருகிறார். இன்றும் தொடர்ந்து சங்க கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சங்க கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போவே அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வந்தவர். நியூ காலேஜ் ஹவுஸ் ஒட்டி அதனுடைய வாழ்ந்து வந்தவர். அப்படி வாழ்ந்து வந்த ஒரு மன்றத்தை தன்னுடைய மேல் மாடியிலே அமைத்து இப்போதும் அங்கு கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சங்க கூட்டம் வந்தால் எல்லாரும் ஒன்று திரண்டு அங்கு சென்று விடுவோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் மணிமொழியனார் அவர்களும் அவருடைய மகன் கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்களும் அவருடைய கார்த்திகேயன் மணிமொழியனார் இல்லத்தரசி அவர்களும் மணிமொழியனார் இல்லத்தரசி அவர்களும் அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். இதுதான் உதாரணம்ங்க. அறநெறியிலேயே, அதாவது திருக்குறளை படித்தவன் அறநெறியில்தான் வாழ்வான். அதை நீங்கள் சந்தேகமாகவே நினைக்காதீங்க.
திருக்குறளை படித்துவிட்டால் ஒருவன் அறநெறியிலிருந்து தவற மாட்டான், அறநெறியிலே வாழ்வான், அந்த அறநெறியோடுவே அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பான் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் நானும் சொல்லி கொண்டுகிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுரையில் காலேஜ் யோசை பற்றி தெரியாத யாருமே இருக்க முடியாது. அவர் இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்றத பார்க்கையில் நமக்கெல்லாம் உள்ளம் பூரிப்படைகிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியிலே சென்று கொண்டிருக்கார். யாருக்குங்க அந்த மனம் வரும்? செல்வந்தனாக இருக்கலாமுங்க, செல்வந்தனாக இருக்கலாம். ஆனால் ஈதல் செய்ய வேண்டும், வறியவர்க்கு ஈதல் செய்த வேண்டும். சும்மா பெருமைக்காக நான் யாரோ ஒருத்தர் ஈதல் செய்தார் என்று வறியவர்க்கு ஈதல் செய்த வேண்டும். அதை மாதிரி ஒரு மனப்பான்மை உடையவர் தான் நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய ஐயா மணிமொழியாளர் அவர்களும் அவருடைய மகன் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் மணிமொழி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வாழ்க, அவர்கள் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, வளமுடன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களுடைய சந்திக்கிறேன். அன்புள்ள எழுத்தாளர் சோ. பரமசிவம்.